மத்திய பட்ஜெட் 2026 எவையெல்லாம் விலை உயரும், எவையெல்லாம் விலையும் குறையும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். 2026-27 பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கும் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் சுங்க வரிகளில் பல குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்துள்ளார். எதுவெல்லாம் மலிவாக மாறியது? புற்றுநோய்க்கு சிகிச்சையளிக்க பயன்படுத்தப்படும் 17 மருந்துகளும், அரிய நோய்களுக்கு 7 மருந்துகளும் முற்றிலும் வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கான வரி 20%-இலிருந்து 10% குறைக்கப்பட்டுள்ளது. மொபைல் மற்றும் மின்னணு சாதனங்கள், கேமரா தொகுதிகள் மற்றும் காட்சி பலகைகள் போன்ற கூறுகளுக்கான வரிகள் குறைக்கப்பட்டுள்ளதால் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் ஸ்மார்ட் போன்கள் மற்றும் லேப்டாப்களின் விலை மலிவாக மாறக்கூடும். மைக்ரோவேவ் ஓவன்களுக்கான சில பாகங்களும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மின்சார வாகன பேட்டரிகள் மற்றும் லித்தியம் அயன் பேட்டரிகள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருள்களான லித்தியம், கோபால்ட் போன்றவை மீதான சுங்க வரி குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் தோல் காலணிகள் மற்றும் ஆடைகள் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காக அவற்றின் மூலப்பொருளின் இறக்குமதி வரி மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளது. இது உள்நாட்டு சந்தையில் அவற்றின் விலையை நிவாரணத்தையும் அளிக்கக்கூடும். அடுத்ததாக, கோலா இந்தியா திட்டத்தின் கீழ் விளையாட்டு உபகரணங்கள் மிகவும் மலிவு விலையில் கிடைக்க வகை செய்யப்பட்டுள்ளன. சிவில் விமானங்களின் உதிரி பாகங்கள் மற்றும் பராமரிப்பு ஆகியவற்கான மூலப்பொருளுக்கு சுங்க வரி விலக்குகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இது நீண்ட காலத்திற்கு விமான போக்குவரத்து துறைகளுக்கு செலவுகளை குறைக்கக்கூடும். அடுத்ததாக, சுத்தமான ஆற்றலை ஊக்குவிக்க அரசாங்கம் சூரிய சக்தி அமைப்புகள் மீதான வரியை குறைத்துள்ளது. இதனுடன் சிஎன்ஜியும் மலிவாக மாறுகிறது. எவையெல்லாம் விலை உயரும்? புகையிலை மற்றும் சிகரெட்டுகள், பான் மசாலா மீது புதிய காலால் வரி மற்றும் பாவ வரி விதிக்கப்பட்டு பட்ஜெட் முன்மொழிகிறது. இதனால் இந்த பொருட்களின் விலை உயரக்கூடும். அடுத்ததாக, இறக்குமதி செய்யப்படும் மதுபானங்களுக்கான வரிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இறக்குமதி வரி அதிகரிப்பால் வெளிநாட்டு வாசனை திரவியங்கள், விலை உயர்ந்த காலணிகள், உடைகள் மற்றும் ஆடம்பர கடிகாரங்கள் விலை உயர்த்தக்கூடும். அடுத்ததாக, விலை மதிப்பெற்ற உலோகங்கள் மீதான இறக்குமதி வரியில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக உள்நாட்டு சந்தையில் அவற்றின் விலைகள் அதிகரிக்கக்கூடும். அடுத்ததாக, எதிர்காலங்கள் மற்றும் விருப்பங்கள் அதாவது F&O மீதான பாதுகாப்பு பரிவர்த்தனை வரி கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் பங்குச்சந்தை வர்த்தகம் மிகவும் விலை உயர்ந்ததாக மாறியுள்ளது.